தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் அமாவாசை முடிந்த 2 நாட்களில் சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியது. திருச்செந்தூரின் கிழக்கே வங்காள விரிகுடா கடல் அமைந்துள்ளது. இதன் கடற்கரையில் கம்பீரமாக சுப்பிரமணிய கோவில் உள்ளது. இந்த கோவிலின் கடல் மாதந்தோறும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் 3 நாட்கள் உள்வாங்குவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று கடல் உள்வாங்கியுள்ளது. நாழிக்கிணறு முதல் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதி வரை சுமார் 200 மீட்டர் தூரம் 25 அடி வரை உள்வாங்கி காணப்பட்டது. இது வழக்கமான நிகழ்வு என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அச்சமின்றி கடலில் புனித நீராடினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தனது நிலத்தை வேறு ஒருவருக்கு வருவாய்த்துறையினர் பட்டா மாற்றி கொடுத்துள்ளதாக விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். காவனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவருக்கு 4 சென்ட் பூர்வீக நிலம் இருந்துள்ளது. இந்த நிலையில் இந்த இடத்தினை வருவாய்த்துறையினர் போலி ஆவணங்களை தயாரித்து நிலத்தை வேறு ஒருவருக்கு பட்டா மாற்றி கொடுத்துள்ளனர். இதுகுறித்து ராமசாமி வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், முதல்வர் தனிப்பிரிவு என பல இடங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த ராமசாமி குடும்பத்தினர் உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தங்களின் நிலத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சொத்து பட்டாவை தவறான முறையில் என்னோட பட்டாவை நத்தம் பட்டாவா பிரித்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஏகப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான முறையில் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல. இது சம்மந்தப்பட்ட விஷயமா நாங்கள் சிதம்பரத்தில் மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ இவங்க எல்லாரையும் நாங்கள் பார்த்து நேரில் மனு கொடுத்து நாங்கள் பேசியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்தை நிறுத்தி பெண் பயணிகளை ஏற்றாத ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு விடியா அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். பேருந்து நிறுத்தத்திலிருந்து சற்று தொலைவில் நிறுத்தப்பட்டதால் பெண்கள் ஓடிச் சென்று அரசு பேருந்தில் ஏறினர். விடியா அரசு இலவச பயணம் வழங்கியதிலிருந்து அரசு பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தங்களை தரக்குறைவாக நடத்துவதாக பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கோடை மழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் மழைநீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில வாரங்களாக ஆலங்குடியில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த கோடை மழையால் வெப்பம் நீங்கி குளிர்ந்த சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான தொட்டப்பநாயக்கனூர், உத்தப்பநாயக்கனூர், செல்லம்பட்டி, கருமாத்தூர், எழுமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்ததால் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. கோடை வெயிலின் தாக்கத்தால் அவதியடைந்த மக்களை தற்போது பெய்த கனமழை ஆறுதலடைய செய்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இடிமின்னலுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து வாட்டி வந்த நிலையில் காந்திநகர், பாளையம்பட்டி, புறவழிச்சாலை, திருச்சுழி ரோடு, ராஜீவ் நகர், தேவாடெக்ஸ் காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடிமின்னலுடன் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக மாவட்டம் முழுவதும் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து வாட்டி வந்த நிலையில் நாட்டரசன் கோட்டை, பனங்காடி, சாத்தனி, உடவயல், கொல்லங்குடி, ராணியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் தனியார் சிமெண்ட் ஆலையின் குப்பை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் ஓட்டக்கோவில் கிராமத்தில் டால்மியா சிமெண்ட் நிறுவனம் அமைந்துள்ளது. இந்த சிமெண்ட் நிறுவனத்தில் மற்ற பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் திறந்தவெளி கிடங்கில் சேகரிக்கப்பட்டு பின்னர் எரிக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த பிளாஸ்டிக் குப்பை குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து ஆலையை சுற்றியுள்ள பல கிலோமீட்டர் தொலைவிற்கு கரும்புகை பரவியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர்.
சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே பேக்கரியில் வாங்கிய கேக் கெட்டுப்போனதாக கூறி பேக்கரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இளம்பிள்ளை அடுத்த காடையாம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பேக்கரியில் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பிறந்த நாளுக்காக கேக் வாங்கி சென்றுள்ளார். வீட்டில் அந்த கேக்கை வெட்டி சாப்பிடும்போது அது கெட்டுப் போயிருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த கேக்கை சாப்பிட்ட குழந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பேக்கரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே சூறாவளி காற்று வீசியதில் சேதமடைந்துள்ள 1750 வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். பெரியநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள செல்வபுரத்தில் கந்தசாமி என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் 3500 வாழை மரங்களை பயிரிட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் வீசிய சூறாவளி காற்றால் சுமார் 1750 வாழை மரங்கள் இரண்டாக உடைந்து சேதமடைந்தன. இந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தால் விவசாயிகளுக்கு பயன் இல்லை என்றும் அந்த திட்டத்தினை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நான் செல்வபுரத்தில் பெரியநாயக்கன்பாளையம் சொசைட்டி கூட்டுறவில் லோன் எடுத்திருக்கேன். 1,60,000 லோன் எடுத்திருக்கேன். அதில் 3,500 வாழை பயிர் செஞ்சேன். அதில் 1,800 வாழை முடிஞ்சு போச்சு. லோன் எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எதாவது கவர்மெண்ட் எல்லாம் இருந்து எதாவது நஷ்டம் கொடுத்தா தான் லோனை கட்ட முடியும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து மரங்கள் விழுந்ததில் ஒருவர் காயமடைந்தார். உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் உசிலம்பட்டி போக்குவரத்து பணிமனை முன்பு வந்த ஆம்னி கார் மீது மரம் விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். மேலும் ஆம்னி வேன் மற்றும் 5 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இதேபோன்று மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.